ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கஸ்டமைஸ்டு மிக்சர் கிரைண்டர். ஸோ கஸ்டமைஸ்டுனாலே நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், பொதுவாக லேடிஸ்க்கு பிடிக்கும். ஸோ இது நான் எந்த பிராண்ட்லேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா விடியம் பை மாயா அப்ளையன்சஸ். ஸோ சென்னையிலேருந்து எனக்கு இங்கே வந்திருந்தது. பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இது எனக்கு ஆக்சுவலாக கால் பண்ணி எல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரீசெக் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்டே போட்டாங்க. எனக்கு இது என் கைக்கு வரதுக்கு ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் கிட்ட ஆச்சு. பட் ஓகே, வெயிட்டுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு பாக்ஸ், அப்புறம் உள்ள ஒரு பாக்ஸ். ஸோ சேஃபாக வந்தது, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். ப்ராடக்ட்டும் பக்காவாக இருந்தது. நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, இது வந்து நமக்கு பிடிச்ச மிக்ஸி, நமக்கு பிடிச்ச கலரில், நமக்கு வேணுன்ற வாட்ஸில், நமக்கு தேவைப்படுற ஜார்ஸை மட்டும் வச்சு வாங்கணும். சில பேருக்கு வந்து ஃபுட் ப்ராசஸர் தேவைப்படாமல் இருக்கலாம், சில பேருக்கு ஜூஸர் தேவைப்படாமல் இருக்கலாம், சில பேருக்கு 2 ஜார் எங்களுக்கு போதும் அப்படின்னு இருக்கலாம், சில பேருக்கு எனக்கு ஸ்பைஸ் ஜாரு மெயினாக வேணும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் என்ன வந்து சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்காக மட்டும்தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற நம்மளோட ராஜக்குட்டியை பார்த்துடலாம். ஸோ எனக்கு பிடிச்ச கலர், எனக்கு அதில் என் பேர் போட்டு வரும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. இப்போ ஒன்று அந்த காலத்துலலாம் வந்து அந்த தட்டில் பேர் குறிப்பாங்கள்ல சீர் கொடுக்கும்போது, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மிக்சியிலே நம்ம பேர் போட்டு வரும்போது ஒரு தனி இருந்தது, ஒரு ஓகே, ஒரு யூனிக்காக இருக்குல்ல, வேறு எந்த விஷயத்துலையும் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பர்ஃபார்மன்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஜார்ஸ் போட்டிருக்கேன், அதோட ரேட்ஸ் என்ன எல்லாம் தனியாக போட்டுட்டு கீழே வந்து டோட்டல் போட்டிருந்தாங்க. இந்த மிக்ஸி எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்றதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். மேபி சில பேர் அதை ஸ்டாப் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுமான்னு தெரியல. ஸோ இங்கே இருக்காங்க நம்ம செல்லக்குட்டி. இதோட கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. அதுக்கு முன்னாடி இதில் எனக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வந்தது, பர்சனல் பிளெண்டர் அண்ட் கிரைண்டர். இதை வந்து நான் கடைசியில் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து செல்லக்குட்டியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு அமேசிங்கான கலர். அவங்க இது ப்ரௌன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலர், எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் மார்க்கெட்டில் இருக்கா என்னன்னு தெரியல, பட்டு விடியம் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ விடியம் V-Star மாடல் இது. இதில் வந்து எனக்கு வாவி கவி அப்படின்னு வேணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரிங்கா அப்படின்னு பார்த்தேன், என்னால் அதை ரிமூவ் பண்ண முடியல. ஸோ ஃபர்தராக யூஸ் பண்ண தான் தெரியும் அது என்ன பிரிண்ட்டா இல்லை வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்களான்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஜார் வந்து இது 1.75 லிட்டர். ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து ஈஸி லாக்கு, ஆட்டோமேட்டிக் லாக்கு. இது போட்ட உடனே அதுவாக ஸ்லைட் ஆகி போய் உட்காந்தது. பட் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் மற்றபடி வந்து இது நம்மளாக எடுக்காமல் அது வெளியில் வராது. இது செகண்ட் ஜார். இது 1.25, 1.5ம் இருக்குது. பட் எனக்கு அது தேவைப்படலை. ஸோ நான் இது வாங்கிட்டேன். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த 2 ஜாருக்குமே வந்து ஒரே சைஸ் கேப் தான். இன்கேஸ் வந்து நமக்கு ஒரு கேப் வெளியில் இருந்தால் போகிறோம், இன்னொரு கேப் வேண்டாம் அப்படின்னா அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த கேப் பழசாகும்போது அந்த கேப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 3rd சைஸ். இது வந்து 0.75. ஸோ இதுலேயும் அப்படி தான். ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பாடி என்ன கலரோ அதே மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 0.5. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ இந்த 2 மாடலுக்குமே வந்து எனக்கு கேப் செட் ஆச்சு. ஸோ நான் இதுவுமே வந்து ஒரு கேப் மட்டும் வெளியில் வச்சுட்டு இன்னொரு கேப் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இது ஏன் நான் இத்தனை சைஸ் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஃபேமிலி ஆஃப் 6. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் நான் ஒரு 2 பேர் இருப்போம், சம்டைம்ஸ் 4 பேர் இருப்போம், சம்டைம்ஸ் 6 இருப்போம், ஸோ சம்டைம்ஸ் 8 இருப்போம். அந்த மாதிரி மாற்றி இருக்கிறதுனால இப்போதைக்கு தேவைக்கு மட்டும் மிக்ஸி வாங்கினோன்னா அப்புறம் வந்து ஐயோ நமக்கு வந்து பெரிய ஜார் இல்லையே, அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லையேன்ற யோசிக்க தோணும். இது வந்து சூப்பர். இதுக்காக தான் நான் வாங்கினேன். 100 ml ஜார் அது. இப்போ ஜூஸரில் வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே வர ஜூஸர் தான் இது. ஸோ இதோட கேப் வந்து நல்லா லாக் ஆகுது, டைட்டாக இருக்குது. இது ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் நமக்கு ஃபுட் ப்ராசஸர். நான் இது ஏன் சூஸ் பண்ண, முன்னாடி வந்து யூஸ் பண்ண பிராண்டில் பிளாஸ்டிக்கில் இருந்தது. அது என்ன பிரச்சனை, ஸ்க்ராச்சஸ் டக்குன்னு வந்துச்சு, கீழே போட்டால் உடையோன்ற ஒரு பயம் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து அந்த கலர் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சு, அதாவது இப்போ பீட்ரூட் நான் வந்து கிரேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பீட்ரூட் கலர் ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக்கில் ஒட்டிக்கும். ஸோ அது எனக்கு கொஞ்சம், ஆனால் அது சூப்பர் பிராண்டு. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை, பட் சூப்பர் பிராண்டு, நல்லா இருந்தது. பட் ஒரே ஒரு குறை அது மட்டும்தான். மேபி அதை மாற்றினாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ப்ளஸ்ஸாக ஆகிடும் அதில் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, கிரேட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த கவரெல்லாம் பிச்சுட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே சேஃபு. அதுக்கு முன்னாடி ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணோன்னா இன்னமும் சேஃபு. ஸோ
ஸோ இதுக்கு ஒரு கேப்பும் வந்து பக்காவாக வந்து ஸ்லைட் பண்ணி விட்டோம்னா அது லாக் ஆகி நிற்குது. அது ஓப்பன் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. ஸோ இது மேலே வந்து அது போடுறதுக்கான இந்த மாதிரி ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போது ஆர்டர் பண்ண இந்த கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாகவே பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்னால் பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. அதுவும் நம்ம பேர் போட்டு ஒன்று வருது அப்படின்னா நிஜமாக அதை விட மாட்டாங்க. நான் அந்த ஃப்ரீயாக வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே இந்த மாதிரி வச்சா செட் ஆகுது. ஆக்சுவலாக எனக்கு மிக்சிக்கு இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். அது எனக்கு ஒரு குறையாகவே இருந்தது. பட் இதே மாதிரி ஒன்று இதில் வரும், அதுவும் ஃப்ரீயாகவே வரும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரிவ்யூவில் போடுறேன். அதே மாதிரி நம்மளோட டே-டு-டே vlogகையும் போடுறேன். தேங்க்யூ. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். பாய்.